இன்னும் அநேகர் கொடுக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு காரியங்கள், எச்சரிப்புகள் இதையெல்லாம் கேட்டும் அதை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள மாட்டி இருக்கிறாங்களே, அதற்கு என்ன காரணம்? அப்ப நல்ல ஊழியக்கார் போலவே வேஷம் போட்டு சுவிசேஷம் அறிவிப்பது போலவே வேற சுவிசேஷம் அறிவித்து இயேசுவை பிரசங்கிப்பது போலவே வேற இயேசுவை காட்டி ஒரு கூட்ட ஜனங்களை போலியான ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துட்டான். இப்ப இதுவும் சபைக்குள்ள வந்துட்டு. ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை வஞ்சிப்பதுலதான் பிசாசுக்கு பெரும்பங்கு இருக்கு போல இருக்கு சபைக்குள்ள. ஆமா ஆமா, பெரும்பங்கு இருக்கு. ஒண்ணு வேத புரட்டு, இன்னொன்னு இந்த கள்ள தீர்க்கதரிசிகள். இவ்வளவு வார்த்தையை கொடுத்த பிறகு இந்த ஜனங்கள் இதை முக்கியப்படுத்தாத பார்க்கும்போதுதான் ஓசியாவில சொல்றார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அந்நிய காரியமாக எண்ணினார்கள்னு ரொம்ப வேதனைப்படுகிறார். ஒரு கூட்ட ஜனம் அற்புதம் அடையாளம் தனக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னு போயிட்டு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு வசனத்தை குறித்து கவலையே இல்லை. தேவன் வசனம் நம்மள நியாயம் தீர்க்க போகுதுன்னு சொன்னா கூட அதை பத்தி அக்கறை இல்லை. பெரும்பாலான இப்ப பெந்தைகோஸ்தே சபை எடுத்துட்டீங்கன்னா அவங்க இவங்க கூட்டத்துக்கு விட மாட்டாங்க, ஆனா அவங்க வேற விதமா வஞ்சிச்சு வச்சிருக்காங்க. அதுவும் வேற விதமா பேசிக்கலாம் நம்ம. ஆமா, அதுவும் போலி ரட்சிப்புலதான் நிறைய இருக்குது. அப்புறம் இந்த மெயின் லைன் சர்ச்சில் இருக்கிற நிறைய பாஸ்டர் குருமார்கள் உண்மையில மனம் திரும்புதலே இல்ல. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு வேதம் கொடுக்கக்கூடிய முடிவு என்ன? இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பின்பற்றுகிறவர்களுக்கு வரப்போகக்கூடிய முடிவு என்ன, அல்லது வரக்கூடிய ஆபத்துக்கள் அல்லது ஆபத்து என்ன? கிறிஸ்து இங்கே இருக்கிறார், கிறிஸ்து அங்கே இருக்கிறார், கிறிஸ்து வனாந்தரத்துல இருக்கிறார், கூடாரத்துல இருக்கிறார், கோபுரத்துல இருக்கிறார், மலையில இருக்கிறார். அதான இன்னைக்குள்ள ட்ரெண்ட். இவர்களை பின்பற்றுகிறவர்களும் இவர்களோடு சேர்ந்து பள்ளத்துல தானே விழணும். எனக்கு தெரியாது, நான் குருடனாதானே இருந்தேன், எனக்கு ஒரு குருட வழிகாட்டிட்டான், அப்படி சொல்ல முடியுமா இவர்களால? நேத்து வெள்ளை காக்கா பறக்குதுன்னா ஆமாப்பா, இன்னைக்கு கருப்பு காக்கா. உண்மையிலே நான் அதை உதாரணம் அப்படிதான் இருக்குது. இது சொல்ற தீர்க்கதரிசனம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. எங்களுக்கு வியூஸும் முக்கியம் இல்ல, எங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனும் முக்கியம் இல்ல. ஆனா அநேகரை சென்று அடைந்தால் ஒரு சிலராவது தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக தொடர்ந்த வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அது பெற்றெடுக்காத பிள்ளைன்னு வச்சுக்காங்களேன், பிறந்த பிள்ளைய தெருவில் விட்ட கதையா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். முகமுகமாய் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 4 எபிசோடுகளாக நம்மூர் பொய் தீர்க்கதரிசிகள் புது வருடம் துவங்கியவுடனே சொல்லுகிற பொய் தீர்க்க தரிசனங்களை, இவர்கள் சொல்வது எல்லாம் பொய்தான் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே விவாதித்து நிரூபித்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பின்பற்றி போகிற ஜனங்களை குறித்து கொஞ்சம் அதிகமாக விவாதிக்க இருக்கிறோம். நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை திருத்துவதல்ல. இவர்களை நிறுத்துவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம், ஆனால் இவர்கள் நிறுத்தப் போவதில்லை. இந்த நிகழ்ச்சியுடைய முழு நோக்கமே தவறாக இவர்களிடம் சிக்கிக்கொண்ட ஒரு சிலரையாகிலும் அவர்கள் கையிலிருந்து வேதத்தின் பக்கமாக திருப்பிவிட வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கம். எனவே இந்த நிகழ்ச்சியிலே அதிகமாக அவர்களை பின்பற்றுகிற ஜனங்களை குறித்து விவாதிக்க இருக்கிறோம். எல்லா எபிசோடிலும் நம்மோடு இணைந்து வேதத்தின் அடிப்படையிலே தீர்க்கதரிசி என்பவன் யார், கள்ள தீர்க்கதரிசி என்பவன் யார், பழைய ஏற்பாட்டிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வேத புஸ்தகம் நம்முடைய கையிலே எழுதி கொடுத்த பிறகு இப்பொழுது யார் தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசி எப்படி செயல்பட வேண்டும், வேதாகமமே தீர்க்க தரிசன வசனங்கள் தான், தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் என்பதையெல்லாம் மிகவும் நேர்த்தியாக அழகாக நம்முடைய அரங்கத்திலே, ஆன்லைன் அரங்கத்திலே இணைந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் அண்ணன் கோவில் பிள்ளை அவர்கள் மிகவும் அருமையாக நமக்கு எடுத்து தந்திருக்கிறார். இன்றைக்கும் நாம் அவரை சந்திக்க இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லி அண்ணனை வரவேற்போம். அண்ணன் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். 4 எபிசோட்ல பலவிதமான கேள்விகள், பலவிதமான பார்வையோடு இந்த பொய் தீர்க்கதரிசிகளை வேதத்தின் அடிப்படையில அம்பலப்படுத்தினீங்க. இந்த 5வது எபிசோட்ல இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை, பொய் தீர்க்கதரிசிகளை நம்பி ஏமாந்து செல்லுகிற கூட்டத்தை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். 2 பேதுரு 2வது அதிகாரத்தின் 2வது வசனத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களையும்
அநேகர் பின்பற்றி போவார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ அது பொருத்தமாகவும் இருக்கிறது. இன்றைக்கு பார்க்கும் பொழுது இந்த இவர்களுக்கு பின்னாடி போகக்கூடிய மக்களை பற்றி, அதாவது இந்த காலத்தின் சபையின் நிலையை குறித்து கொஞ்சம் விவரமா சொல்லுங்கண்ணே. சரி பிரதர், கொஞ்சம் விளக்கமா நம்ம பார்த்தாதான் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட முடியும். அதாவது நம்முடைய ஆண்டவரும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார், எதிர்பக்கத்திலே பிசாசும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். நம்முடைய ஆண்டவர் எதற்காக கிரியை செய்கிறார் என்று சொன்னால், இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும் பாவம் செய்து நித்திய தண்டனைக்குரியவர்களாய் மாறியிருந்தார்கள். அவர்களை பாவத்திலிருந்து மீட்டு தம்மோடு கூட நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். அந்த சுவிசேஷத்தின் மூலம் இன்றைக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது மக்களுக்கு. அதன் மூலம் அவர்கள் நித்திய வாழ்வை பெறுவதற்கு வழி இருக்கிறது. எனவே நம்முடைய ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு இதை ஜனங்களுக்கு அறிவித்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அவரோடு கூட நித்தியத்திலே வாழ்வதற்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது நிமித்தம் ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். இப்ப பிசாசு என்ன செய்கிறான்? இந்த ஜனங்கள் நித்தியத்துக்குள்ளே சென்று விடக்கூடாது, தன்னோடு கூட நித்திய தண்டனைக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக அவனும் கிரியை செய்கிறான். ஆண்டவர் தன்னுடைய உண்மையான ஊழியக்காரரை வைத்து கிரியை செய்கிறது போல இவனும் அவனுடைய ஊழியக்காரரை வைத்து இந்த கிரியை செய்கிறான். ஆனா இவன் நேர்மையானவன் அல்ல, இவன் பொய்யன், வஞ்சிக்கிறவன். எனவே அவன் நேரடியா இதை செய்ய முடியாது. எனவே அவன் என்ன செய்கிறான்? இந்த ஜனங்கள் உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை மீண்டும் தன் பக்கம் இழுப்பதற்கும், ரட்சிக்கப்படாமலேயே ஒரு போலி ரட்சிப்பை கொடுத்து ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தி ஏமாற்றுவதற்கும் அவனுடைய ஊழியக்காரர்களை பயன்படுத்துறான். பவுல் கூட 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல இதை குறித்து அவர் ரொம்ப வேதனையோடு எழுதுகிறார். நீங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்படி ஒரு பயம் இருக்குது. அவன் எப்படி கெடுப்பாங்கிறதை அவர் எழுதுகிறார். வேறொரு இயேசுவையும் வேறொரு சுவிசேஷத்தையும் வேறொரு ஆவியையும் அவன் பேசுவான். அப்படி பேசணும்னா அவன் ஊழியக்காரங்கிற நிலையில காண்பிச்சுதான் பேசணும். அதனாலதான் அதே 2 கொரிந்தியர் 11ல எப்படி சொல்லுகிறார்? அது ஆச்சரியம் அல்லவே, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வார்கள், ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் ஆச்சரியம் அல்லவே. அப்ப நல்ல ஊழியக்காரர் போலவே வேஷம் போட்டு சுவிசேஷம் அறிவிப்பது போலவே வேற சுவிசேஷம் அறிவித்து இயேசுவை பிரசங்கிப்பது போலவே வேற இயேசுவை காட்டி ஒரு கூட்ட ஜனங்களை போலியான ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துட்டான். இப்ப இதுவும் சபைக்குள்ள வந்துட்டு இன்னொரு கூட்டம் சபையில என்ன இருக்காங்க அப்படின்னா, உண்மையிலே மனம் திரும்பாம, அதாவது பாரம்பரிய சபைகள்ல குடும்பத்துல பிறந்ததுனால அது வெளிப்படையாவே அவங்க மனம் திரும்பாம பாவத்துல வாழ்ந்து ஏதோ ஆலயத்துக்கு போறோம், பண்டிகை கொண்டாடுறோங்கிற மாதிரி. அப்ப இந்த 3 நிலையான மக்கள் சபைக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் இந்த சபையில என்ன செய்ய பாக்குறாரு? ஏற்கனவே உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை இந்த சாத்தானுடைய வஞ்சகத்திலிருந்து காப்பாற்றணும். ஏன்னா அவன் திரும்பவும் அவங்கள கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். வேதம் தெளிவா சொல்லுது. அந்த வசனத்தை சுட்டி காட்டுறேன். அப்புறம் இந்த போலியாய் ரட்சிக்கப்பட்ட மக்களையும் உண்மையான ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். அப்புறம் மனம் திரும்பாத மக்களையும் மனம் திரும்ப செய்யணும். இந்த 3க்கும் திரும்பியும் ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரரை சபையில பயன்படுத்துகிறார். ஆனா சாத்தான் என்ன செய்யறான்? இந்த உண்மையான ரட்சிக்கப்பட்ட மக்களையும் தன் பக்கம் இழுப்பதற்காக அவன் வஞ்சிக்கிற வேலையை செய்யறான். இந்த 3 கூட்டத்தாரும் சபையில இருக்கிறவங்களதான் நீங்க சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு இந்த 3 கூட்டமும் எல்லா சபைகள்லயுமே இருக்காங்க. சபைக்கு வெளியே இருக்கிறவர்களை பற்றி நமக்கு பேச்சு இல்லை. இப்போ வெளியே இருக்கவங்க தான் இயேசுவே ஏற்றுக்கொள்ளலையா? அவங்க இவங்கிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க வேறு தெய்வத்தை வணங்குறதுனால பெரும்பாலும் இவங்ககிட்ட வரமாட்டாங்க. 1-2 ஜனங்கள் உலக ஆசீர்வாதத்துக்கு வருது. ஆனா நமக்கு முக்கியம் இந்த இவங்க தான் நமக்கு முக்கியம். அப்போ இந்த மாதிரி இவன் இப்படி செயலாற்றி கொண்டு இருக்கும்போது உண்மையான ரட்சிக்கப்பட்ட மக்களை வஞ்சிச்சு ஏமாத்துவான். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள், அற்புதங்கள் அடையாளங்கள் தீர்க்க தரிசனங்கள்னு மத்தேயு 24 அதிகாரம் 24-25 சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஒரு கூட்டம், அதாவது பிரதர் லெனின் மாதிரி ஒரு முறை ரட்சிக்கப்பட்டா ரட்சிப்பை இழக்கவே முடியாது, அப்புறம் என்ன செஞ்சாலும் பரலோகம் போகலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கு. அதை குறித்து நம்ம
பின்னால கத்தருக்கு சித்தமானால் விவாதிப்போம். ஆமா, ஆனா அத வேதம் குறித்து நம்ம டீட்டெயிலா நம்ம வேற எபிசோடா போடலாம். ம். பார்ப்போம். ஆனா சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. சொல்லுது. இயேசுவே சொல்றார், வஞ்சிப்பார்கள். யார? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே. அப்போ அந்த ஓகே. கூற்று தப்பு. வேதம் சொல்றது. இயேசு கிறிஸ்து மட்டும் சொல்லல. பவுலே நான் சொல்றாரு, உங்களுடைய இருதயம் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகுமோ அப்படின்னு பயப்படுறேங்கிறாரு. அதே 1 அந்த கொரிந்தியர் 10ல தெரிந்து சொல்றாரு. கொள்ளப்பட்டவர்கள் ஆனா அந்த ம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்து ஒருவேளை அது அது கடைசி காலத்துக்குரியது, அது யூதர்களுக்குரியதுன்னு எல்லாம் இவங்க வந்து ஒரு மாதிரி தங்களுடைய உபதேசத்தை காப்பாத்திக் கொள்றதுக்காக சொல்றாங்க இல்லையா? அது நமக்கும் ஆ இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு பொருந்த தானே செய்யும். நிச்சயமா பொருந்தும். ஏன்னா அதுக்கு முந்தி பாருங்க, பஞ்சங்கள் வரும், கொள்ளை ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளத்த சொல்லும்போது, பஞ்சங்கள் வரும், யுத்தைகள் வரும், பூமி எதிர்ச்சி வரும், கொள்ளை நோய் வரும், ராஜ்யத்துக்கு ராஜ்யமாய் எழும்பும்னு சொல்றாரு. அப்ப அதுவும் யூதர்களுக்குரியதுன்னு நம்ம சொல்ல முடியாதா? அது வருகைக்கு அடையாளமா இன்னைக்கு நிறைவேறிக்கிட்டு தானே இருக்குது. ஆகவே அப்ப அது கள்ள நமக்கும் பொருந்தும். தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்றதும் அவங்களுக்கு மட்டும் தான் பொருந்துங்கிற மாதிரி ஆயிடுமே. அவரு ஆ எல்லாருக்கும் பொருந்தும் மாதிரி தானே சொல்றாரு. இப்ப இயேசு மட்டும் கரெக்ட். சொல்லல. பவுல் சொல்றாரு, நிற்கிறவன் எவனும் விழுந்து போகாதபடி எ எச்சரிக்கையா இருங்கள்னு பவுல் சொல்றாரு. பேதுரு எழுதுறாரு, கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கையா இருங்கன்னு. யோவான் சொல்றாரு, அந்தி கிறிஸ்து இப்பவுமே இருக்கான். அப்ப எல்லாருமே அந்த எச்சரிப்பை கொடுக்காங்க. இன்னும் பேதுரு சொல்லப்போனா, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள்னு எழுதுறார். அப்ப இவைகள் எல்லாம் இவ்வளவு தெளிவா வசனம் கொடுக்கும்போது, ரட்சிக்கப்பட்டவன் போகவே முடியாது. என்ன பண்ணாலும்போது, அது வேதத்துக்கு விரோதமானதை நம்ம பிற பேசுவோம். அப்ப பரவ இப்படி பேசும். ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டவர்களை இழுப்பதற்கு சாத்தான் இந்த வஞ்சக வேலை செய்தான். இதிலிருந்து அவர்களை காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் செயல்பட்டு இருக்கிறார். அந்த அதாவது போலி ரட்சிப்பு இவனா அதாவது நீங்க சொல்றது படி பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை வஞ்சிப்பதுல தான் பிசாசுக்கு பெரும் பங்கு இருக்கு போல இருக்கு சபைக்குள்ள. ஆமா ஆமா பெரும்பங்கு அவன் இருக்கு. ஆமா ஒண்ணு ஆமா வேத புரட்டு, இன்னொன்னு இந்த கள்ள ஆ தீர்க்கதரிசிகள். கள்ளது. ஆமா இந்த ஓகே. பக்கம் அற்புதம், ம். அடையாளம், தீர்க்க தரிசனம் இந்த ஒரு குறிப்பு. இன்னொரு ம். பக்கம் அப்போஸ்தலர் 20ல சொல்லப்பட்டபடி மாறுபட்ட போதனைகள். அதான் அந்த போதனை. நீ ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா நீ என்ன பண்ணாலும் போயிருவ. மந்தையை அப்ப தப்ப வேதத்துக்கு விடாத விரோதமான கொ- ஆ மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள். ம். சரி. ஆ அந்த மாரி. இப்போ சாத்தானுக்கு நீங்க சொன்ன மாதிரி இவங்க மேலதான் ரொம்ப கண்ணு. அதுக்காக பாடுகள், சோதனைகள் அதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். இதுல தப்ப வைக்கிறதுக்கு ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை வச்சு அவங்களையும் பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அடுத்த பக்கம் இவனால் உருவாக்கப்பட்ட போலி ரட்சிப்பின் கூட்டம் பெருக்கமா இருக்குது. அப்புறம் மனம் திரும்பாத ஒரு கூட்டம் இருக்குது. இப்ப நீங்க இந்த ரேஷியோவை எடுத்து பாத்தீங்கன்னா, உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் கொஞ்சம் தான். அப்போ அதனாலதான் இவங்க கூட்டத்துக்கு இந்த திரள் கூட்டம் இன்னும் போயிட்டு இருக்குதுன்னா, திரள் கூட்டம் அங்கதான் இருக்குது. அதனால இவங்களுக்கு திரள் கூட்டம் போய்கிட்டே இருக்குது. இந்த நிலையும் நடந்துகிட்டே இருக்குது. சோ நம்முடைய நோக்கம் தெளிவா இருக்கட்டும். அதுல இருக்கக்கூடிய ம். இவர்களுக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு சிலரை சத்தியத்தின் பக்கமா திருப்புவது நம்முடைய நோக்கம். சரி. ஆமா. அப்ப 3 ஐ குரூப்ப பத்தி ஆ, சொன்னீங்க. ஆ, இந்த 3 குரூப்ல வந்து இந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டமும் அவங்களுக்குள்ள இருக்குதே. அ ம், மற்ற கூட்டங்களும் இருக்கிறாங்க. இப்போ நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன். இப்போ ஆரம்பத்துல வந்து அ நானும் கூட இதுல ஒரு சில ஊழியர்கள பின்பற்றி போனவன் தானே. ஆனா வேதத்த ம். தியானிச்ச உடனே சில சிலருடைய எச்சரிப்புகள கேட்கும் பொழுது, எளிதாக சத்தியத்துக்கு பக்கம் வர முடிஞ்சுது. நான் ஆமா. சத்தியத்த நம்புனதுனால நான் சத்தியத்துக்குள்ள வந்துட்டேன். ஆ, சத்தியம் நமக்கு ஆ. முதலிடம் என்பதனால, சத்தியத்தின் பக்கமாக வந்து, மனிதர்களுக்கு பின்னாடி போ வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. இப்போ ஆமா, ஆமா. இவங்க பின்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய ஜனங்கள், ஆ நம்மளைப் போல இன்னும் அநேகர் கொடுக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு காரியங்கள், எச்சரிப்புகள் இதையெல்லாம் கேட்டும், அத விட்டு வெளிய வர முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள மாட்டியிருக்கிறாங்களே, அதற்கு என்ன காரணம்? ஆ அதுவுமே இப்போ இந்த வேத வசனத்த அறியாம இருக்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் அறிஞ்ச பிறகு எல்லாவற்றையும் விட இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு காரணம். ஒரு குறிப்பு நம்ம கொஞ்சம் அறியாம இருக்காங்க. அப்ப உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவங்க கூட ஆரம்பத்துல அறியாம இருக்கலாம். இப்ப நீங்க, நான் சாட்சி. நம்ம வேத ஓகே. வசனத்த அறிய ஆரம்பிச்ச உடனே, அந்த அந்த வேத வசனத்த படிக்க படிக்க ஆவியானவர் கிரியை செய்ய கிரியை செய்ய நம்ம கண் திறக்கப்பட்டு வேதத்துக்கு முக்கியத்துவம் குடுத்துருதோம். அந்த வேதத்துக்கு முக்கியம். ஏன்னா நம்ம அவங்களெல்லாம் ரொம்ப நேசிச்சோம். அவங்கள ஹீரோவா பார்த்தோம். இப்ப அவங்க நமக்கு விரோதியும் கிடையாது, பகையும் கிடையாது. அவங்கள எந்த விதத்திலயும் நம்ம இப்ப பேசுறதுக்கு கூட.
ஏன் செய்யறேன்னா வேதத்துக்கு விரோதமா அவங்க போறதுனால, நம்ம வேதத்தை அதிக முக்கியப்படுத்துறதுனால இந்த பக்கம் வந்துட்டோம். ஏன்னா இயேசுவும் அதான் சொல்லுகிறார், என்னிலும் அதிகமாக தகப்பனையாவது தாயையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்ப இவங்க வேதத்தை அறிஞ்ச பிறகும் ஒரு கூட்டம் வராம இருக்கிறதுக்கு காரணம், வேதத்தினுடைய முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் ஆண்டவர் பார்க்கிற அளவுக்கு பார்க்கல. இப்ப நான் 1-2 வசனங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 138:2 வாசித்து பாத்தீங்கன்னா, தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதாவது எல்லா படைப்புகளை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. ஏசாயா 66 அதிகாரத்தை வாசிக்கும் போது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. புதிய ஏற்பாட்டுல இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 24 அதிகாரம் 35 வசனத்துல, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு, யோவான் 12 அதிகாரத்துல சொல்கிறார், என்னை தள்ளி, என் வார்த்தைகளை தள்ளி என்னையும் தள்ளி அந்த வார்த்தைகளை கீழ்ப்படியாம போறவனுக்கு நியாய தீர்ப்பு செய்கிறதே ஆண்டவருடைய வார்த்தை அப்படிதான் சொல்றார். அப்ப ஆண்டவர் இந்த அளவுக்கு வார்த்தையை முக்கியப்படுத்தி வசனத்தை முக்கியப்படுத்தி அதை மேன்மைப்படுத்தணும்னு எண்ணிதான் அவருடைய வார்த்தையாகி அந்த வேதத்தை நம்ம சொந்த மொழியில கொடுத்துட்டார். இது வந்து பெரிய அற்புதம். இவங்க சொல்ற அற்புதத்தோட இந்த தேவனுடைய வார்த்தை அதுக்கு எத்தனை வருஷங்கள், எத்தனை தேவ மனிதர்கள் என்னெல்லாம் பாடுபட்டு உழைச்சி உயிர் கொடுத்து வந்திருக்கு. அப்போ இந்த வேத வார்த்தை அவ்வளவு முக்கியங்கிறதற்கு அந்த உபாகமத்துல கூட சொல்றாரு, இப்ப இந்த வார்த்தை வந்து வானத்திலிருந்து ஒருத்தன் உனக்கு கொண்டு வரணும், சமுத்திரத்திலிருந்து ஒன்று கொண்டு வரணும்னு நீ சொல்லாத, அது உன் வாயில உன் அருகிலே இருக்குதுன்னு சொல்லிட்டார். இவ்வளவு வார்த்தையை கொடுத்த பிறகு இந்த ஜனங்கள் இதை முக்கியப்படுத்தாத பார்க்கும்போதுதான் ஓசியாவில சொல்றார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அந்நிய காரியமாக எண்ணினார்கள்னு ரொம்ப வேதனைப்படுகிறார். அப்ப இந்த வார்த்தையை முக்கியப்படுத்துறது தேவன் அது ரொம்ப விருப்பம். இன்னும் நான் ஒரு உதாரணத்தை நீங்க சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து மரித்து போன பிறகு சீசர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்ப தோமா இல்ல. திரும்ப தோமா வந்த உடனே சொல்றாங்க, எப்பா இயேசு உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னு. அப்போ தோமா சொல்றேன், இல்ல நான் நம்பவே மாட்டேன், தொட்டு பார்க்கணும்னு. அப்ப இயேசு வந்த பிறகு என்ன சொல்றாரு பாருங்க, கண்டு நீ விசுவாசிச்சாய் தோமா, காணாமல் விசுவாசிக்கிறவன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என் வார்த்தையை நம்பலன்னு வருத்தப்படுறார். அதை விட ரொம்ப ஒரு எஃபெக்டிவான சம்பவத்தை பாத்தீங்கன்னா லூக்காவில் இருக்கிறது. எம்மாவூர் சீஷர்கள், அவருடைய சீஷர்கள், அவரை நேசித்தவர்கள், அவங்க வழி நடக்கும் போது துக்கம், ஏன்னா இயேசு மரிச்சிட்டாருங்கும் போது அவரை நேசிச்சவங்க, அந்த துக்கம். அடுத்து இயேசு அவர்கள் நேசிக்கிறதுனாலதான் 2வது தரிசனம் கொடுக்க, மகதலேனாவுக்கு முதல் தரிசனம், 2வது தரிசனம் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு வாராரு. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரம் அவர்களோட நடக்கிறாரு. அப்ப அவர்களை நேசிக்கிறவர், அவர்களும் நேசித்தவர். அங்க அந்த கான்செப்ட் என்ன பாருங்க. இப்ப அவங்க போகும்போது அவங்க ரொம்ப வேதனையில, இயேசு அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார்னு நினைச்சோம், அவர் மரிச்சிட்டாரியா அப்படிங்கும் போது ஆண்டவர் உள்ள வேதனைப்படுது. இந்த ஏன் சீஷர்கள் கூட நான் சொன்ன வார்த்தையை நம்பலையேன்னு சொல்லி அவங்களை உபயோகிக்கிற அந்த வார்த்தையை பாருங்க. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, ஆங்கில வேதாமத்துல பார்த்தா ஃபூலிஷ்ங்கிறார் தன்னுடைய சொந்த சீஷர்களை. அப்ப அவர் வார்த்தையை நம்பணுங்கிறதுல எவ்வளவு ஆண்டவருடைய உள்ளம் இருக்குதுங்கிறத பாருங்க. இதை ஒருத்தன் புரிய மாட்டேங்கிறான். சொல்லிட்டு மோசேயின் ஆகமங்களையும் தீர்க்கதரிசனின் ஆகமங்களையும் எல்லாத்தையும் எடுத்து தன்னை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அப்படியே விளக்கிட்டு வர்றாரு அவங்களுக்கு. ஆமா, இப்ப அவர் நினைச்சா இவங்கள மாதிரி அற்புதம் பெருசுன்னா அடுத்த நிமிஷம் அவர் வழிபோக்கனுங்கிற உருவத்தை மாத்தி, நான் தான்ப்பா இயேசு, நான் வந்துட்டேன்னு அப்படி காட்டியிருக்கலாம். ஆனா அதை அவர் விரும்பல. அவரை வார்த்தையை நம்ப வச்சுக்கணும். ஏன்னா இன்னும் இதோட அது போறது இல்லை, இன்னும் நிறைய பின்னால வார்த்தையை நம்பலன்னா அவன் வழி விலகி போயிடுவாங்கிறது தெரியும். அதனால அவர் அப்படி செஞ்சு அதெல்லாம் விலைக்கு காட்டின பிறகு அவன் இருதயம் திறக்கப்படுது, நம்புறாங்க, அவரு சந்தோஷப்படுறாரு. அப்போ இந்த வேத வசனத்தை ஒரு மனுஷன் அந்த வசனங்களை அவர் சொல்லி கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து எரியவில்லையா? அது எப்படி இருக்கு பாருங்க அந்த வசனம். இந்த அனுபவம் வந்துட்டுனா பிரதர், அவனை யாராலையும் அசைக்க முடியாது, அவன் சீக்கிரம் வழி விலக மாட்டான். இதத்தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. இந்த கூட்டங்கள் இந்த வார்த்தைக்கு தேவன் கொடுக்கிற முக்கியத்துவத்தை கொடுக்கல. இல்லைன்னா இப்ப நம்ம இத்தனை எபிசோடு பேசியிருக்கிறோம், எத்தனையோ பேர் பேசுறாங்க, இவங்களை தோல் உரிச்சு உண்மைன்னு காட்டியாச்சு, உண்மைன்னு கூட ஒத்துக்கிடுறாங்க. ஒத்துக்கிட்டு அது போயிட்டு ஒரு ஜெபம் பண்ணுங்க, அவங்க போல ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. அப்ப அந்த வார்த்தையில அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்ல. அப்புறம் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த சபைக்கு பொறுப்பு யாரு? ஊழியக்காரங்க, மேய்ப்பர்கள், போதகர்கள்.
இவங்க கையில தான் அந்த ஆடு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு அவங்க அந்த சபையில செய்யணும். ஓநாய்கள் வருதுப்பா, கரெக்ட். இது கள்ளத்தீர்க்கதரிசி ம், எச்சரிக்கணும். இன்னைக்கு இந்த ம். இந்த மேய்ப்பர்களும் பெரும்பாலும் எச்சரிக்கலை. ஏன் அப்படின்னா, பெரும்பாலான இப்ப பெந்தைகோஸ்தே சபை எடுத்துட்டீங்கன்னா, அவங்க இவங்க கூட்டத்துக்கு விட மாட்டாங்க. ஆனா அவங்க வேற விதமா வஞ்சிச்சு வச்சிருக்காங்க. அது அதுவும் வேற போலி கதை. ரட்சிப்புல தான் அது நிறைய வேற இருக்கு. கதை. அத ஆமா, நம்ம அத வேற விதமா பேசிக்கலாம் நம்ம. ஆமா. ம். அதுவும் போலி ரட்சிப்புல தான் நிறைய இருக்குது. அப்புறம் இந்த மெயின் லைன் இருக்கு. சர்ச்சில் இருக்கிற நிறைய பாஸ்டர் குருமார்கள் உண்மையில மனம் திரும்புதலே இல்ல. அவங்களுக்கு ஒரு 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 ப்ரொஃபஷனல் இது. அப்போ ஓ! காக்க வேண்டிய ஒரு மேய்ப்பனே மந்தைய காக்காம விடும்போது, அப்ப அந்த ஜனங்கள் சிதறடிக்கப்படுவாங்க இல்லையா? இது ஒரு பெரிய ம். டிராபேக். காரணம் இவங்களுக்கு ஓகே. வேதமும் தெரியல. வேத வசனத்தை முக்கியப்படுத்தவும் இல்ல. ஏனதான் ம். அதனாலதான் இன்னைக்கு பாருங்க கொத்து கொத்தா ஜனங்கள் இவங்க பின்னால ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு ஓகே. சபையினுடைய ஆக நிலையும் பாருங்க. அப்போ நீங்க சொன்ன கண நீங்க சொல்றதபடி பார்க்கும்போது, அ இந்த ஜனங்கள் ஒரு கூட்ட ஜனம் அற்புதம், அடையாளம், தனக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னு போயிட்டு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு வசனத்த குறித்து கவலையே இல்ல. கவலை இல்ல. தேவன் வசனம் வந்து நம்மள நியாயம் தீர்க்க போகுதுன்னு சொன்னா கூட அத பத்தி அக்கறை இல்ல. ஆமா, இன்னொரு கூட்டம் வசனம் தெரியுது. வசனம் தெரிஞ்சாலும் கூட அவர்களுக்கு அவர்களுக்கு கணக்கு அவங்க குடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி, இவங்கள ஆமா, எப்படி ஆமா. பகைக்கிறதுன்னு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. சரிண்ணே. இப்போ நம்ம ம், இறுதியான முக்கியமான கிளைமாக்ஸ்க்குள்ள வந்துட்டோம். இதுதான் ம், கிளைமாக்ஸ். இந்த கிளைமாக்ஸுக்காகத்தான் இந்த எபிசோடே. எனவே ம், ம், அ அண்ணன் மோகன் சி, பால் தினகரன், அப்புறம் ஆலன் பால், ம். சாது சுந்தர் செல்வராஜ், இப்படிப்பட்டவர்களை பின்பற்றுகிறவர்கள் ரொம்ப கவனமா, முக்கியமா கவனிக்க வேண்டிய நேரம் இது. நல்லா கவனிங்க. 2 கேள்வி கேட்கப் போறேன். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு வேதம் கொடுக்கக்கூடிய முடிவு என்ன? இது ஒரு கேள்வி. ம், சரியா? கள்ள ம். தீர்க்கதரிசிகளுக்கு வரப்போகக்கூடிய முடிவு என்ன? இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பின்பற்றுகிறவர்களுக்கு வரப்போகக்கூடிய முடிவு என்ன? அல்லது வரக்கூடிய ஆபத்துக்கள் அல்லது ஆபத்து என்ன? ஏன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவங்க தானே பதில் கொடுக்க போறாங்க. அவங்க தானே பதில் ஆமா, கொடுக்க ஆமா. போறாங்க. நாம ஜஸ்ட் ஒரு கூட்டத்துல போய் கலந்துட்டு வர்றோம். நாம வேற என்ன தப்பு ஆமா. பண்ணோம்? நாம அங்க போனோம், ம், காணிக்கை போட்டோம், அங்க கொடுத்த சாப்பாட சாப்பிட்டோம், வந்தோம். ஆண்டவர்ட்ட தானே ஜெபம் பண்ணோம். ஆண்டவரை நம்பி தானே நம்ம ஆமா. போனோம். ஆனா இவங்களுக்கு பின்னாடி ம், நமக்கு இதுல என்ன பங்கு இருக்கு? நமக்கு ஒரு பங்கு இல்ல. நம்ம ஜஸ்ட் போய் அட்டெண்ட் தானே பண்ணிட்டு வந்தோம். ஜெபத்துக்கு தானே போனோம். ம், ஜெபத்துக்கு போனதுக்கே ம். நமக்கு ஏதாவது தண்டனை வருமா? அல்லது நமக்கு ஏதாவது ஆபத்து வருமான்னு வேதத்தை அறியாம இருக்கிறாங்க. இந்த தீர்க்கதரிசிகள், பொய் தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாடி போகிறவர்களுக்கு என்னென்ன ஆபத்துக்கள் காத்திருக்கிறது என்பதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுங்களேன். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த எரேமியா தீர்க்கதரிசியில அது தெளிவா சொல்லிட்டாரு. நான் அந்த வசனத்தை வேணா நான் ஒரு தடவை வாசிச்சிருந்தேன். திருப்பி எரேமியா வாசிங்களேன். தீர்க்கதரிசியில 2 வரைக்குமே 14ஆம் அதிகாரத்துல பாருங்க. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடு பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். ஆதலால் நான் அனுப்பாதிருந்து என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். தீர்க்கதரிசிகளை பத்தி சொன்னாரு. அப்புறம் சொல்லார் பாருங்க, அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும் எருசலேமின் வீதிகளிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடப்பார்கள். அவருடைய பொல்லாப்பை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப கடினமான வார்த்தையை அன்னைக்கு ஆண்டவர் உபயோகிக்கிறாரு. அப்புறம் மத்தேயு 24 நம்ம காட்டணும் பாத்தீங்களா? கிறிஸ்து இங்கே ம். இருக்கிறார், கிறிஸ்து அங்கே இருக்கிறார், கிறிஸ்து வனாந்தரத்துல இருக்கிறார், கூடாரத்துல இருக்கிறார், கோபுரத்துல இருக்கிறார், மலையில இருக்கிறார். அதானே இன்னைக்குள்ள ட்ரெண்ட். அன்னைக்கு அதான் ஆண்டவர் சொன்னாரு, வனாந்தரத்துல இருக்கிறார், அது இல்ல. நீ போவாத அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. அப்ப இயேசு கிறிஸ்து போவாதன்னு சொன்ன இடத்துக்கு ஒருத்தர் போனா எவ்வளவு பெரிய ஆபத்து. இவங்க அதை சீரியஸா நினைக்கல. அப்புறம் 2 யோவான்ல சொல்றாரு பாருங்க, இந்த நம்முடைய இந்த வேதத்தின் உபதேசம் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை ஒருத்தன் கொண்டு ம். வரலன்னா எவ்வளவு அழகா அங்க சொல்றாரு பாருங்க. 2 யோவான்ல 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன்.
ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்தல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்தல் சொல்கிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். அப்ப தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்கு உள்ளவனா இருக்கா. நீ வாழ்த்தல் சொல்லக்கூடாதுன்னு. இவங்க என்ன ஓ நினைக்காங்க, நாங்க தாங்குறோம், ம் ஆஹ் நாங்க கொடுக்கிறோம், அப்போ எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அப்போ ம். இவர்களுடைய துர்க்கிரியைகளுக்கு காரணமே இந்த ஜனங்கள் தான். இவங்க ஆமா ஏற்றுக்கொள்வதனால்தான், இவங்க ஆமா ஆமா கூட்டம் ஆமா கூடுறதுனாலதான் இவர்கள் அடிச்சு விடுறாங்க. அவங்கள திருப்திப்படுத்த, மனுஷரை மாத்திரம் ஆமா. திருப்திப்படுத்துவதற்கென்று ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்களா அவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய இப்போ ஆபத்து இந்த பாருங்க. அவருடைய அந்- துர்க்கிரியைகளுக்கு பங்கு உள்ளவர்கள் என்றால் அவர்களுக்கு என்ன ஆஹ் முடிவோ அந்த முடிவு தானே இவர்களுக்கும். நிச்சயமா அது மட்டும் இல்ல, ம், ம், இவங்கள ஆண்டவர் ஆதரவு கொடுக்காதுன்னு சொல்லி இப்ப இவங்க ஆதரவு இல்லைன்னு வைங்க, இன்னைக்கு இவங்க துணிஞ்சு 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 பொய் சொல்றதுக்கு என்ன காரணம்? நம்மள பின்பற்றுற கூட்டம் நம்ம என்ன சொன்னாலும் முட்டாள் மடையன் மாதிரி. நேத்து வெள்ளை காக்கா பறக்குதுன்னா ஆமாம்பா, இன்னைக்கு கருப்பு காக்கா. உண்மையிலே நான் அதை உதாரணம் அப்படிதான் இருக்குது. இவங்க சொல்ற தீர்க்க தரிசனத்தை பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. அப்போ இது இந்த 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 கூட்டம் இவங்களுக்கு இருக்குங்கிற தைரியத்துலதான் இவங்க இப்போ நம்ம அன்னைக்கே சொன்னோம், 2020 உலகளவாய்ந்த ஒரு பெரிய ஆபத்தை ஒருத்தரும் சொல்லல. நல்ல மனுஷனங்களா இருந்தா, வேதத்தை படிச்சவங்களா இருந்தா அன்னைக்கே இவங்கள புறந்தள்ளிட்டு அடுத்த வருஷம் வாக்குத்தத்த கூட்டத்துக்கு ஒருத்தரும் போக கூடாது. அப்ப அந்த ம், கூட்டம் போகுதுன்னு சொன்னா வேத வசனத்தை அவங்க மதிக்கல. வேத வசனத்தை மதிக்கலைன்னா தேவன் எந்த அளவுக்கு அவங்க மேல கோவப்படுவாருங்கிறத இவங்க புரியல. இவங்களுக்கு அந்த டேஞ்சரஸ் தெரியல. அதனாலதான் சொல்றார், அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனா இருக்கிறான். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் அந்த 13 சொல்றார், அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எப்பா இது தப்பு, இது வசனத்தின்படி இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு விவரித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்றாரு. அததான் சுட்டு மேற்கோள் காட்டுறாரு. அசட்டைக்காரரே அழிந்து போங்க. ஒருத்தன் உனக்கு இது தப்புன்னு விவரித்து சொன்ன பிறகும் நீ செவி கொடுக்காம அதை விசுவாசிக்காம போனா அந்த மாதிரி நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ ம், இப்ப நம்ம இதைத்தான் விவரிச்சு நமக்கு இதுல ஒரு அவங்கள சொல்றதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. அப்ப ம், வேதத்துக்கு விரோதமா இந்த ஜனங்கள் போயிட்டு இருக்காங்களே, அவங்கள பின்பற்றி அவங்க அதுக்கு நியமிக்கப்பட்டாச்சு. ஏன்னா அவன் நிறைய அவன் தான் வேஷம் போட்டு அனுப்பியிருக்கான். அப்ப அந்த கூட்டத்துல போய் நீங்களும் அழிஞ்சிடக்கூடாதேப்பா, நீங்க தெரியாம போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் விவரிச்சு சொல்றாங்க. இதை மறைக்கிறதுக்கு தான் அவங்க என்ன பண்றாங்க, அவன் குற்றம் சொல்றான், அவன் குறை சொல்றான், வேதத்துல சம்பந்தம் இல்லாத வசனத்தை காட்டி குறை சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது, நீங்க யோக்கியமா, இப்படியே சொல்லி சொல்லி அந்த ஜனங்களுடைய கண்ணை மூடுறாங்க. ஆனா இந்த ஜனங்களுக்கு பயங்கரமான ஒரு முடிவு இருக்குங்கிறத வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதே மாதிரி நேரிடாதபடி விவரித்து சொன்னாலும் விசுவாசிக்காமல் போகக்கூடாதுங்கிறது தான். அப்ப இந்த ஜனங்களுக்கு இன்னைக்கு நிறைய விவரிச்சு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்காரு. இவங்க ம். விசுவாசிக்கலைன்னா அவங்களுடைய நில பரிதாபம் தான். அதே போல நீங்க வெளிப்படுத்தல் 20:19 ம். எல்லாம் நீங்க பார்க்கும்போது அந்த ம். மிருகத்தை குறித்து அது பல பல ஆமா காரியங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அங்க என்ன சொல்லப்படுகிறது, பிசாசுக்கும் கள்ள ஆ தீர்க்கதரிசிக்குமான இடம் அது. ஆமா நரகங்கிறது ஆமா ஆமா அந்த அக்கினி கடல் என்பது கள்ள தீர்க்கதரிசி, மோசம் போக்குகிற கள்ள தீர்க்கதரிசிகளும் தீர்க்கதரிசிகளுக்கு ஆமா பிசாசுக்குமாக இருக்கிற இடத்துலதான் அந்த மிருகம் தள்ளப்பட போகுது, அவனை ஆமா சார்ந்தவர்கள் தள்ளப்பட போறாங்க. அப்போ கள்ள தீர்க்கதரிசிகள்ங்கிறத அங்க ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க பாருங்க. ஆமா இயேசு ஆமா சொல்லும்போது ஆமா சொல்றாரு, லூக்கா 11:52 சொல்றாரு, நியாய சாஸ்திரிகளை பத்தி சொல்றாரு. நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய ஐயோ திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிப்பதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள். அப்போ தடை பண்ணுகிறீர்கள். அவர்கள் தடையா இருக்கிறாங்க, இவர்கள் தடை பண்ணப்படுகிறார்கள் என்கிற உணர்வு இவர்களுக்கு இருக்கா? ஒண்ணு. இயேசு ஆ திருப்பி சொல்றாரு. லூக்கா 6வது அதிகாரத்துல சொல்றாரு, 39வது வசனம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாரு? குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? ஆ 2 பேரும் பள்ளத்துல விழுவார்களே. விழுவார்கள். ஆமா ஆமா, ஏற்கனவே கள்ள தீர்க்கதரிசிகள் பள்ளத்துல விழுந்து கிடக்குறாங்க. அவர்கள் பள்ளத்துல தான் விழப் போறாங்க. அவர்களுக்கு அந்த இடத்தை தான் தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியாச்சு.
வெளிப்படுத்தல தெளிவாக இருக்கிறது. மற்ற வசனங்களை அன்னை அழகா காட்டி கொடுத்திருக்கீங்க நீங்க. இப்போ இவர்களை பின்பற்றுகிறவர்களும் இவர்களோடு சேர்ந்து பள்ளத்துல தானே விழணும். எனக்கு தெரியாது, நான் குருடநாதன் இருந்தேன், எனக்கு ஒரு குருடன் வழிகாட்டிட்டான், அப்படி சொல்ல முடியுமா இவர்களால? நம்ம எல்லாம் சுட்டி காட்டி இருக்கிறோமே, நம்மை போல பலர் சுட்டி காட்டுறாங்களே, அப்ப இவங்க அங்க சாக்குப்புக்கு சொல்ல இடம் இல்ல தானே? அதுக்குதான் நம்மள ஆண்டவர் இப்போ நம்ம மாதிரில நிறைய பேரை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது, இவங்க இப்படி போறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா கவர்ச்சி இருக்கு. இப்ப நம்ம சொல்ற இப்ப இயேசு கிறிஸ்து யோவான் 6:7 பாருங்க. இயேசு அப்பத்தையும் இதையும் கொடுத்த உடனே ஒரு கூட்டம் பின்னால ஓடுது. கடலுக்கு அந்த பக்கம் போன உடனே, ஆண்டவரே நாங்க உண்மை எங்கெல்லாம் தேடுறதுன்னு தேடினாங்க. ஆண்டவர் ஒரே வார்த்தையில சொன்னார், அழிந்த போற போஜனத்துக்கு என்ன தேடாதப்பான்னு சொல்லி நித்திய ஜீவனை குறிச்சும் அவருடைய மாம்சம் சரீரத்தை குறித்து பேசணும்னு அவ்வளவு பேரும் ஓடிட்டான். வேதம் சொல்லுகிறது சீசர் கூட பின் வாங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஜனங்களுக்கு, பெரும்பாலான ஜனங்களுக்கு நித்தியத்தை விட இது தேவையா இருக்குது. அதனாலதான் தீமோத்தேயு எழுதுகிறார், தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். வேதவசனமும் நிறைவேறுது. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பாருங்க, 2 பேர்ல பாருங்க, அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். இங்கேயும் அநேகர் போவாங்க. இயேசு கிறிஸ்துவும் சொல்லிட்டாரு, இடுக்கமான வாசல்ல கொஞ்சம் தான்ப்பா வருவான், விசாலமான வாசல்ல அநேகர். அப்ப வேதவசனம் நிறைவேறுது. அதனால நம்ம பெருங்கூட்டம் இங்க வந்துருங்கிற நம்மளும் எதிர்பார்க்கல. ஏன்னா வேதவசனம் அப்படி சொல்லல. நம்முடைய நோக்கம் 2 பேர் வந்தா கூட. அந்த யாக்கோபு கடைசி அதிகாரத்தில் உள்ள 2 வசனம், சத்தியத்தை விட்டு விலகி போனவங்களை மீண்டும் திருப்பி, மார்க்கம் தப்பி போனவனை மீண்டும் திருப்பிட்டா நம்ம அவங்கள ராஜ்யத்துக்கு உட்படுத்தி விடலாமே. யூதால சொன்னது போல அவர்களை யாராவது கொஞ்சம் பேரை நம்ம சத்தியத்துக்கு பாதையில திருப்பிடணுங்கிறது தான் நம்முடைய ஒரே நோக்கம். எல்லாரையும் திருப்ப முடியாதுங்கிற நமக்கு தெரியும். தெரியும். ஏன்னா ஆண்டவரும் சொல்லிட்டாரு, வேதவசனம் பொய் சொல்ல போறது இல்ல, நிச்சயமா அதுதான் நடக்க போகுது. ஆனா அதுக்குள்ள கொஞ்சம் நம்மள மாதிரி, நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்காங்க. அதுல இப்ப வந்துகிட்டு இருக்கு, 1-2 வந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் சொல்றாங்க நாங்களும் அறியாம போனேன்னு. இன்னும் கொஞ்சம் இருக்கவங்களையும் ஆண்டவர் எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வரணும். ஒரு பக்கம் அழிந்து போகிற சுவிசேஷம் அறியாம அழிந்து போகிற ஒரு கூட்டம், அது பெற்றெடுக்காத பிள்ளைன்னு வச்சுக்காங்களேன். பிறந்த பிள்ளைய தெருவுல விட்ட கதையா இருக்குது. சபை இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. சுவிசேஷம் அறிவிக்கிறது 50%, சுவிசேஷத்துல உள்ள வந்தவனுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறதும் 50 பங்கு இருக்கு. சுவிசேஷத்துல உள்ள வந்து அவன் சரியா பரலோகத்துக்கு போகலாம், என்ன பிரயோஜனம்? அதனாலதான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை இன்னைக்கு அதிகமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா சபை போலிகளால நிரம்பிட்டு சுத்தம் பண்ணி எப்படியாவது கொண்டு வரணும். அந்த ஒரு பாரத்துலதான் நாமும் இதை கஷ்டப்பட்டு செய்யற மொழியா. மற்றபடி இவங்க சொல்ற மாதிரி குறை சொல்றதுனால நமக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்லை. வேத வசனத்துக்குள்ள ஜனங்கள் திரும்பிட மாட்டாங்களா, கண்ணு திறக்கப்பட்டுறாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அதனால கர்த்தர் மற்ற விஷயத்த அவர் நம்ம சொன்னது போல, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே கூடும். நம்ம நடுகிற வேலையும் நீர் பாய்ச்சுற வேலையும் நம்மளால செய்ய முடிஞ்சதை செய்வோம், கர்த்தர் மற்றதை செய்வார். அந்த ஒரு விசுவாசம். இந்த எபிசோட்ல மிகவும் தெளிவாக இந்த தீர்க்கதரிசிகளை பின்பற்றி போகிற ஜனங்களுக்கு என்னென்ன ஆபத்துக்கள் வருகிறது, எப்படிப்பட்ட ஜனங்கள் இவர்களை பின்பற்றி செல்லுகிறார்கள், இவர்களுடைய முடிவு என்னவாக போகிறது என்பதையெல்லாம் வசனத்தின் அடிப்படையில மிகவும் நேர்த்தியாக எடுத்து சொல்லியிருக்கீங்க அண்ணன். அன்பான பார்வையாளர்களே, அன்பான சபையோர விசுவாசிகளே, மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில, உங்களுக்கு தெரியும் ஒரு வீடியோவை எடுத்து போடுறதுங்கிறது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. அண்ணன் கோவில் பிள்ளை அவர்கள் மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில, அங்க நெட்வொர்க்கும் சரியா இருக்க மாட்டேங்குது, இதன் மத்தியில தான் நாங்க இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வியூஸும் முக்கியம் இல்லை, எங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனும் முக்கியம் இல்லை. ஆனா அநேகரை சென்று அடைந்தால் ஒரு சிலராவது தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக தொடர்ந்த வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள். பலருக்கு பிரயோஜனமாகும்படி இதை அனுப்பி கொடுங்கள். உங்களுக்கு ஏவப்பட்டா அனுப்பி கொடுங்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமை பெறட்டும். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.